தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் காயத்ரி ஜப தினம் குறித்து சுவாமி சிவானந்தர் கூறும் அரிய கருத்துக்களை தொடர்ந்து சிந்திப்போம். சான்றோர்களின் உணர்ச்சியூட்டும் வாழ்க்கையினை மீண்டும் மீண்டும் ஒருவனுடைய மனதில் எழச் செய்வதற்காக பழமையான சமயங்களைச் சேர்ந்த அறிஞர்கள் அனைவரும் வருடத்தில் சில குறிப்பிட்ட நாட்களை விசேஷமாக ஒதுக்கி இருக்கின்றனர். இந்த புனித நாட்களில் நாட்டு மக்களும் சமுதாயத்தினரும் இந்த சான்றோர் பெருமக்களின் பெருமையினை எடுத்து கூறி இவர்களது நினைவு என்றென்றும் நம்மிடையே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களது வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையும் நினைவு கூறுகின்றனர். இவ்விதம் ஹிந்து பஞ்சாங்கத்தில் கீதா ஜெயந்தி, குரு பூர்ணிமா, சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி மற்றும் முனிவர்கள் அவதாரங்களின் ஜெயந்தி நாட்கள் ஆகியவற்றை விசேஷமாக குறிப்பிட்டிருக்க காண்கிறோம். மந்திரங்களிலெல்லாம் மிகவும் பெருமை வாய்ந்ததும் புகழ் பெற்றதுமான காயத்ரி மந்திரத்தை நமக்கு நினைவூட்டும் காயத்ரி மந்திர ஜபதினம் இத்தகையதொரு பெருமை வாய்ந்த தினமாகும். ஒரு உண்மையான ஹிந்துவின் வாழ்வாகவும் ஆதாரமாகவும் விளங்குவது காயத்ரி ஆகும். இந்த மந்திரத்தை பாராயணம் செய்பவனை காக்கும் ஆன்மீக கேடயமாகவும் கோட்டையாகவும் இது விளங்குகிறது. ஜபிப்பவனை காப்பது என்பதுதான் காயத்ரி என்ற வார்த்தையின் பொருளாகும். மனிதனை தேவனாக்கி அவனுக்கு மிக உயர்ந்த ஆன்மீக அறிவையும் ஒளியையும் நல்கும் தெய்வீக சக்தியே காயத்ரி ஆகும். ஒருவரது வழிபடும் தெய்வம் எதுவாக இருந்தாலும் தினமும் சில மாலைகள் காயத்ரி ஜபம், அதாவது 108 மணிகள் கொண்ட ஜபமாலை அளவற்ற அற்புத பலன்களை அளிக்கும். மேலான பரமாத்மனை நோக்கிய ஒளியை வேண்டும் ஓர் ஒப்பற்ற சமரச பிரார்த்தனையே அது. பரபிரம்ம காயத்ரி மந்திரம் அனைத்து மந்திரங்களிலும் மிக முக்கியமானதாகும். எந்த பிரிவை சார்ந்த அந்தணனுக்கும் ஒப்பற்ற வழிகாட்டும் ஒளியாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் பிரம்மச்சாரியாகட்டும், இல்லறத்தில் வாழும் கிரகஸ்தனாகட்டும் அல்லது ஓய்வு பெற்ற வானப்பிரஸ்தனாகட்டும், இந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். சந்நியாசி இந்த மந்திரத்திற்கு பதிலாக ஓம் என்று ஜபம் செய்யலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த உருவத்தில் நீங்கள் தியானம் செய்யும் பொழுதும் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம் என்பதுதான் இதன் தனிச்சிறப்பாகும். பக்தர்கள் பலரால் காயத்ரி ஒரு பெண் தத்துவமாக கருதப்படுகிறாள். கடவுளை அன்னையாக வழிபடுவோர் இவ்வாறு எண்ணுகின்றனர். ஆனால் உண்மையில் காயத்ரி மந்திரம் பெண்ணை பற்றி பேசுவதே கிடையாது. காயத்ரி மந்திரம் முழுவதும் பெண்ணை பற்றிய குறிப்பே கிடையாது. பெண்பாலாக திகழும் காயத்ரி வார்த்தை அதன் தேவதையை பெண்ணாக ஆக்க தேவையில்லை. காயத்ரி என்ற பதம் சீர்வகையை குறிக்கிறதே அன்றி காயத்ரி தேவியை அல்ல. சிலர் காயத்ரி மந்திரத்தின் அதிஷ்டான தேவதை சூரியன் என கருதுகின்றனர். உண்மையில் இந்த கருத்தும் சிறிது மாற்றிக்கொள்ளப்பட வேண்டியதே. அது குறிக்கும் சூரியன் நம் ஊனக்கண்களுக்கு முன் பூமிக்கு மேல் ஒளிரும் சூரியன் அல்ல. சூரியனோ அல்லது சந்திரனோ ஒளிர்விக்க முடியாத அந்த நிர்குண நிராகார பிரம்மனையே தத் சவிது, அந்த சூரியன் என்ற பதம் குறிக்கிறது. எனவே பரபிரம்மே அதனது அதிஷ்டான தெய்வம்.
ஆகையால் இது எல்லா மந்திரங்களிலும் மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. எனவே பிற மந்திரங்களின் பின் செல்வானேன்? மந்திரங்களின் மக்குடமாக விளங்குவது காயத்ரி. அனைத்து மந்திரங்களிலும் சக்தி வாய்ந்தது அதுவே. ந காயத்ரியோ பரோ மந்திரக. காயத்ரியை விட சிறந்த மந்திரம் கிடையாது. காயத்ரியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் மிகச்சிறந்த வேதாந்த தத்துவத்தை தன்பால் கொண்டு திகழ்கிறது. காயத்ரி ஜபம் செய்யுங்கள். அது அமிர்தமாகிய அழியா நிலையை தரவல்லது. ஓம் பூர் புவஸ் சுவக தத்சவித்துர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோனஃப் பிரச்சோதயாத். ஓம் என்பது பரபிரம்மனை குறிப்பது. பூ என்பது பூவுலகை குறிப்பது. புவக என்பது நட்சத்திரலோகம். ஸ்வ என்பது தேவலோகம். தத் அது மேலான பரமாத்மாவான கடவுளை குறிக்கிறது. சவித்து என்பது அனைத்தையும் உண்டாக்குபவர் என்ற பொருளை தருகிறது. வரேண்யம் என்றால் வணங்கத்தக்க. பர்க என்ற சொல் பாவத்தையும் அறியாமையையும் அகற்றுபவர் என்ற பொருளை தருகிறது. தேவஸ்ய என்பது ஒளிரும் அல்லது சுடர்விடும் என்ற பொருளை தருகிறது. தீமகி என்றால் நாம் தியானிக்கிறோம். திய என்றால் புத்தி அறிவு. யோ என்றால் யார். நக என்றால் நம்முடைய. பிரச்சோதயாத் என்பது தூண்டுவாராக வழிநடத்துவாராக என்ற பொருளை தருகிறது. சுருக்கமாக இதன் பொருள் என்னவென்றால், இப்பிரபஞ்சத்தை தோற்றுவித்தவரும் வணங்கத்தக்கவரும் அறிவு மற்றும் ஜோதி வடிவானவரும் அனைத்து பாவத்தையும் அறியாமையையும் அகற்றுபவரான அந்த மேலான தெய்வத்தின் மகிமையை நாம் தியானிக்கிறோம். அவர் நம் அறிவை துலக்குவாராக என்பதாகும். இதில் 5 பகுதிகள் உள்ளன. ஓம் என்பது முதல் பகுதி, பூர்புவ சுவ என்பது 2வது பகுதி, தத்சவித்துர் வரேண்யம் என்பது 3வது பகுதி, பர்கோ தேவஸ்ய தீமகி என்பது 4வது பகுதி, தியோ யோனஃப் பிரச்சோதயாத் என்பது 5வது பகுதியாகும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கையில் ஒவ்வொரு பகுதிக்கு பிறகும் சிறிது இடைவெளி விட வேண்டும். காயத்ரி மந்திரமாகிய இந்த ஒப்பற்ற பொக்கிஷத்தை இன்றைய இளைஞர்கள் புறக்கணிக்கின்றனர். இது உண்மையிலேயே மிகவும் வருந்தத்தக்கதாகும். இந்த காயத்ரி மந்திர ஜப புனித நாளில் உங்கள் கண்களை திறந்து காயத்ரி ஜபத்தை பயபக்தியுடன் தொடங்குங்கள். காயத்ரி ஜப தினத்தன்று குறைந்தது 108 தடவையாவது ஜபிக்க முயலுங்கள். பிறகு நாள் தவறாமல் தினமும் 108 முறை ஜபம் செய்யும் வழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். புனிதமான காயத்ரி ஜப தினத்தால் உலகம் முழுவதும் காயத்ரியின் பெருமையை உணரட்டும். இந்த வினாடி முதல் தினமும் காயத்ரியை ஜபிக்கும் விரதம் மேற்கொண்டு நீங்கள் மும்மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆவீர்களாக. காயத்ரி மந்திரத்தின் உட்பொருளை நீங்கள் உணர்வீர்களாக. ரக்ஷாபந்தன் அல்லது ஆவணி அவிட்டத்திற்கு அடுத்த நாள் காயத்ரி ஜபம் அனுசரிக்கப்படுகிறது என்பதாக சுவாமி சிவானந்தர் காயத்ரி ஜபதினத்தின் மகிமையை நிறைவு செய்கிறார். நாளைய நிகழ்வில் குரு பூர்ணிமா குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.